இன்றைக்கி எங்கள் மாமியாரோட ஸ்பெஷல் ஒன்றா குத்துறதுன்னு அது ஏற்கனவே நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் அது போடுறேன். இது வந்து 2 பார்ட்டாக போடுறேன். ஏன்னா இப்போ நான் வந்து ஊற வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படி அரைச்சி ஊற வைக்கணுன்றதை போட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் பண்ணுறத காமிக்கிறேன். முதல்ல இந்த டம்ளரால் நான் வந்து 2 டம்ளர் புழுங்கலரிசி எடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரி அதே டம்ளரால் 1 கரண்டி வந்து துவரம் பருப்பு, அதுலேயே போட்டு அதுக்கப்புறமா ஜீரகம் ஒரு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 3 வரமிளகா, இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு அதை மட்டும் நம்ம போட்டுட்டு இப்போ ட்ரையாக மிக்சியில் உப்பு நம்ம இப்போ போட்டுக்கலாம். தேவைப்பட்டதுன்னா அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை வந்து மிக்சியில் நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிக்கக்கூடாது. நல்லா கொரான்ட்டு இதை வந்து அரைச்சிக்கணும். நீங்கள் இதை வந்து மிஷினில் நிறைய பண்ணுறவா, இந்த ரெசிபி பிடிச்சிருக்கிறவா, ரொம்ப நிறைய பேர் ஆற்றுல இருக்கா, இல்லை இது அடிக்கடி நம்ம பண்ணி சாப்பிட்லான்னு நினச்சின்னு இருக்கிறவா வந்து இது மாதிரி கலந்து வச்சுட்டு நல்லா மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி வச்சுக்கலாம். நாம் இது மாதிரி ட்ரையாக இதை வந்து நல்லா கொரான்னு அரைச்சி வச்சுக்க போகிறேன். இது நல்லா கொரான்னு ஊறினத்துக்கு இது அரைச்சதுக்கு அப்புறமா நல்ல பெரிய பாத்திரத்தில் இதை போட்டு கொஞ்சமாக, ரொம்பலாம் வேண்டாம், ஒரு அந்த இதெல்லாம் பருப்பெல்லாம் ஊறுற அளவுக்கு, ரொம்ப முழுகவும் வேண்டாம், கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். நல்லா ஊறித்துனா கொஞ்சம் திக்காகும். அது நல்லா கொஞ்சம் நல்லா ஊற வைக்கணும். அது நல்லா ஒரு 4 மணி நேரமாவது நல்லா ஊறணும். ஊறட்டும். நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பார்ட் 2ல் அதை போடுறேன்.